வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருமையை மேலும் மெருகூட்டும் வகையில் ஆலயத்தின் தெற்கே கோவில் வீதியில் அமைக்கப்பட்டு அலங்கார தோரண வாசலான நல்லூரன் தெற்கு வாசல் வளைவு என்று திறந்து வைக்கப்பட்டது. கைலாச பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து நெல்மணிகள் நிரப்பப்பட்ட பெட்டகத்தை பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியில் ஏற்றி கோவில் வீதி வழியாக நல்லூரன் தெற்கு வாசல் வளைவினை அடைந்து தைப்பூச நன்னாளான என்று தெய்வேந்திர முகூர்த்தமாகிய நண்பகல் 12 மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நெல்மணி நிரப்பப்பட்ட பெட்டகம் நல்லூர் ஆலயத்தினை அடைந்து ஆலயத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டது. ஜாழ்ப்பாணத்து கந்தபுராண கலாச்சாரத்தை எடுத்து இயம்புவதாக மேற்படி வளைவு அமைய பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் கல்வி வலயத்துக்கு உட்பட்டு ஒட்டு சுட்டான் மகா வித்தியாலயத்தின் முன்பாக இன்று காலை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எமது பாடசாலையின் வளர்ச்சியை சீர்குலைத்து பாடசாலை சொத்துக்களை மோசடி செய்யும் அதிபரை எமது பாடசாலையில் இருந்து வெளியேற்ற கோரி பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் சங்கம், பெற்றோர், பழைய மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் இணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டு மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை ஒட்டு சுட்டான் பிரதேச செயலர் வருகை தந்து பெற்றுக்கொண்டு உரிய தரப்பினர்களுக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அதிகாரிகளுக்கான மனுவினை தேசிய மக்கள் சக்தியின் முல்லைத்தீவு மாவட்ட அமைப்பாளர் வருகை தந்து பெற்றுக் கொண்டார். இதேவேளை குறித்த விடயம் தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் வலய கல்வி அலுவலகம் முன்பாக அல்லது மாகாண கல்வி திணைக்களம் முன்பாக தாங்கள் பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருந்தனர். வவுனியா பசார் வீதியில் அமைந்துள்ள கடை தொகுதியில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் பசார் வீதியில் அமைந்துள்ள நகை பட்டறை ஒன்றில் தொழில் புரிந்து வரும் குடும்பஸ்தர் நேற்றிரவு வீட்டிலிருந்து தொழில் நிமித்தம் கடைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் அவரது சடலம் பட்டறை அமைந்துள்ள மாடி கட்டிடத்தின் கீழ் தளத்தில் இருந்து இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் சாந்தசோலை பகுதியை சேர்ந்த 40 வயதுடைய குடும்பஸ்தரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் மாடி கட்டிடத்தில் இருந்து தவறி வீழ்ந்ததால் மரணம் அடைந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதுடன் சம்பவம் தொடர்பாக தடயவியல் போலீசாரின் உதவியுடன் வவுனியா குற்றத்தடுப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தம்புள்ளை குருநாகல் பிரதான வீதியின் தோராய பிரதேசத்தில் இடம்பெற்ற கோர விபத்தை அடுத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. விபத்தில் காயமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ள 5 நோயாளர்கள் தற்போது மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக குருநாகல் பொது மருத்துவமனையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நேற்று அதிகாலை 2 தனியார் பேருந்துகள் மோதி இடம்பெற்ற குறித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 34 பயணிகள் குருநாகல் பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற அலுவல்கள் குழு முடிவுகளின் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் 24ஆம் திகதி பல காலமாக நடைபெறாமல் உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்வரும் 17ஆம் திகதிக்கு முன்னர் பழைய விண்ணப்பங்களை விடுத்து புதிய விண்ணப்பங்களை அமுல்படுத்தும் சட்ட வரைவு உயர்நீதிமன்றத்தில் கோரப்பட்டிருந்ததுடன் அத்தீர்ப்பின் வாசிப்புகளின் அடிப்படையில் இதற்கான ஆயத்தங்கள் இத்திகதிக்கு முன்னர் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற அமர்வுகளின் போது இதற்கான சட்ட வரைவானது அமுல்படுத்தப்பட்டு இத்தேர்தலானது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது. நேற்றைய கூட்டத்தில் தமிழரசு கட்சி சார்பாக இக்குழு உறுப்பினர் எனும் அடிப்படையில் பங்கு பெற்றியதாகவும் அவர் தெரிவித்தார். நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை 4 நாட்களில் தேசிய மின் கட்டமைப்புடன் சேர்க்க முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி பிப்ரவரி 14ஆம் திகதியளவில் தேசிய மின் கட்டமைப்புடன் சேர்க்க எதிர்பார்ப்பதாக மின்சார சபையின் பொறியாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்தார். இதேவேளை நாளைய தினம் மின்வெட்டு நடைமுறையில் இருக்காது என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. ஏனைய நாட்களைப் போல அதிக தேவை இல்லாததால் போயா தினத்தை முன்னிட்டு மின்வெட்டு தேவையில்லை என்று மின்சார சபை கோரியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
போதைப்பொருள் பாவனை குற்றச்சாட்டின் பேரில் கடந்த 4 மாதங்களில் மொத்தமாக 17 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க இன்று தெரிவித்தார். போதைப்பொருள் பாவிக்கும் போலீஸ் அதிகாரிகளின் பட்டியல் புலனாய்வு பிரிவுகள் மற்றும் விசேட போலீஸ் பிரிவின் ஊடாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட அதிகாரிகள் கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். அவ்வாறான உத்தியோகத்தர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த போதைப் பொருளை பயன்படுத்தியமை உறுதிப்படுத்தப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பணிநீக்கம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும். போதைப் பொருள் பாவனையில் குற்றம் சாட்டப்பட்டு எந்தவொரு போலீஸ் அதிகாரிகளுக்கும் மன்னிப்பு அல்லது இரண்டாவது வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது. ஏனெனில் இதுபோன்று சில நபர்கள் முழு போலீஸ் சேவையையும் இழிவுக்கு உள்ளாக்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் கட்சியின் பொது நிதிக்கு சேர்க்கப்படும் என அக்கட்சி கூறியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமசிங்கவும் தனது சம்பளத்தை தேசிய மக்கள் சக்தியின் பொது நிதிக்கு வழங்குவதாக தெரிவித்த தயாசிரி ஜெயசேகர, சபாநாயகர் என்பவர் அனைவருக்கும் சுயாதீனமான ஒருவர் எனவும் அத்தகைய சுயாதீன பதவியை வகிக்கும் ஒருவரின் சம்பளம் கட்சியின் பொது நிதியில் எவ்வாறு சேர்க்கப்படும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். நாயகர் பதவி சுயாதீனமானது. அத்தகைய சுயாதீன பதவியை வகிக்கும் ஒருவரின் சம்பளம் கட்சியின் பொது நிதியில் சேர்க்கப்படும் போது குறித்த சுயாதீன பதவிக்கு என்ன நடக்கும் எனவும் அவர் வினாவினார். சபாநாயகர் உத்தியோகபூர்வ இல்லத்தை பயன்படுத்தவில்லை எனவும் அவர் எங்கு இருக்கின்றார் என்பது யாருக்கும் தெரியாது எனவும் அவர் மேலும் கூறியிருந்தார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.